இயேசு ரத்தம் ஜெயம். புது வருடத்துக்கு வந்திருக்கிறோம். 2025 ஆண்டுக்கு நம்ம நுழைந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். போன வருஷம்லாம் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மளை நடத்தினார் ஆண்டவர். எல்லாருக்கும் தெரியும், எல்லா இருதயத்துக்கும் அதை நம்ம தேவனிடத்தில் நன்றி சொல்லுகிறோம். இந்த வருடம் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீதிமொழிகள் 16:33. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். காரிய சித்தி என்றால் நீ ஜெபித்தால், நீ ஜெபிக்கிற மகளாக இருக்கணும். இந்த வருஷம் அதிகமாக ஜெபிக்கணும். இல்லை, நான் போன வருஷம்லாம் நல்லா ஜெபித்தேன், ஒரு காரியமும் நடக்கலையே அப்படின்னு நீ நினைக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஜெபி. இந்த வருஷம் நீ ஜெபி. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்தி தரப்போகிறார். நீ அந்த காரியம் வரும்போது நீ கண்ணீர் விடுவ. ஐயோ, இதெல்லாம் நம்ம ஜெபித்துமே, கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார் சொல்லி நன்றியோடு ஸ்தோத்திரிப்ப கர்த்தர் விடுகிறார். அல்லேலூயா. நீ ஜெபித்தால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஜெபித்தால் நீ யாருக்காக ஜெபிக்கிறியோ அவங்களாம் ரட்சிக்குள்ள வருவாங்க இந்த வருஷம். நீ ஜெபிக்கும்போது தேவனுடைய மகிமையை நீ காண்பார் இந்த வருஷம். அப்படியா தேவ பிரசனம் இறங்கும் நம் சரீரத்தில். அப்படியா பனி போல இறங்குவார் இந்த வருஷம். நீ ஜெபிக்கும்போது அக்கினியை போல இறங்குவார். அப்படியே நெருப்பு, அப்படியா நம்ம பக்கத்தில் நெருப்பு இருந்தால் அந்த அனல் எப்படி இருக்கும், அது போல் நம்ம ஜெபிக்கும்போது ஒரு அனல் வரும். அதை பார்த்து நீ மகிமைப்படு, நீ அப்படியே ஒரு சந்தோஷப்படுவ. தேவன் மகிமையா என் மேலே இறங்கினாரே, இன்னும் ஒரு சந்தோஷப்படுவ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உன்னை வித்தியாசமாக நடத்த போகிறார் கர்த்தர். உன்னை மகிமைக்குள்ள வச்சு நடத்த போகிறார். ஆவின் அபிஷேகத்தால் நிரம்பி நடத்த போகிறார். நீதிமான் பனையை போல செழிப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதே போல நீதிமான் பனையை போல செழிப்பான் என்றார். நீதிமான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் உண்டு இந்த வருஷம். நீ நீதியா கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கும்போது நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நினைக்கலாம், ரோஜ் ஜெபித்த ஆண்டவரே நடக்கலையே ஆண்டவரே, நீ நினைக்கலாம். நினைக்காத. கர்த்தர் அதன் காலத்துல நேர்த்தியா செய்வார். ஒரு செடி நட்டுறோம், அது விளைஞ்சி அப்படியா பூ பூத்து கனி கொடுக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல நம்ம விதைக்கிற விதை இந்த வருஷம் 100 தனியாக அறுப்பீர்கள். போன வருஷம் விதைச்சிருக்கலாம், இந்த காரியத்துக்கெல்லாம் விதைச்சிருக்கலாம். விதையே முளைக்கலையே, ஒன்றுமே நடக்கலையே, அடியாய் நீங்கள் புலம்பலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வருஷம் அதுக்கு பதிலாக இரட்டந்தனையாக நன்மைகள் காண்பீர்கள். குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை இந்த வருஷம் நீங்கள் காண்பீங்க. அப்படியா மனப்பூர் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ படிச்சிட்டேன், போ எனக்கு வேலையே கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். உனக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குற வேலையை கொடுப்பார், புது புது வேலைகளை கொடுப்பார் ஆண்டவர். நீ என்னென்ன பொருத்தனை பண்ணியோ அந்த பொருத்தனெல்லாம் நிறைவேற்றுக்கிற காலம் இந்த வருஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் அதிசயமாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானே, என் மக என்னை விட்டு போயிட்டாலே அப்படிலாம் நீ புலம்பா. என்கிட்ட பேசவே மாட்டேறாங்க என் பிள்ளைங்க. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு வந்து உன்னுடைய அன்பை அவர்களுக்கு புரிய வைக்கிற வருஷம் இந்த வருஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகமாய் எவ்வளோ போல நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ எல்லா கன்னிகளுக்கு தப்பிக்கிற வருஷம். நிறைய கன்னிகள் வாய்க்கும் இந்த வருஷம். நிறைய போராட்டங்கள், நிறைய உபத்திரங்கள். ஆனால் அந்த கண்ணிலிருந்து உங்களை தப்பித்து உங்களை சாட்சியாக வைப்பார். பாடுகள் வரும், அந்த பாடிலே வைக்க மாட்டார், தூக்கி எடுத்துருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படியா வானத்திலிருந்து கல்லும் வரும், வானத்திலிருந்து எதோ நடக்கும், அப்படியா பூமியில எதோ நடக்கும். ஆனாலும் நீ ஜெபிக்கும் போது உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்துகிற வருஷமாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்க இருதயத்துல இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, உன் பக்கத்துல இருக்கிறார். இந்த வருஷம் உன் பக்கத்துல இருந்து எது தெரியலையோ தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்குற வருஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு ஜென்ரல் நாலேஜே இல்லையே, ஞாபக சக்தியே இல்லையே சொல்லி நீ நினைக்கலாம். கர்த்தரால் வரும், எல்லாம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருஷம் நீங்கள் ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, சமாதானமே இல்லையே என் குடும்பத்திலன்னு சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் இருக்கலாம் சுவாமி. ஆனால் கர்த்தரால் அந்த சமாதானத்தை கொடுக்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளோட வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுக்குறீங்க, பிள்ளைகளோட துக்கத்துக்கெல்லாம் பதில் கொடுக்குறீங்க. ஆண்டவரே அப்பா, அந்த வறுமையிலேருந்து விடுதலை கொடுக்குறீங்க. ஆண்டவரே இயேசுவே, கடன் பிரச்சனைலேருந்து ஒரு தீர்வை கொடுக்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பெரிய காரியங்களை பிள்ளைகள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே அப்பா, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வாக்கு கொடுத்துட்டீங்க. அது பெரிய காரியங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்க பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை மாட்டி பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எது கேட்குறீங்களோ, வீடு கேட்குறீங்களா, வீடு தரார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொந்த வீட்டை தரார். ஹல்லேலூயா. அற்புதமாய் உங்களை வழிநடத்துகிறார். அநேக இடத்துல உங்களுடைய சாட்சிகள் அலங்காரமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம்.